நான் நான் இயேசுவா மாறுவது சரி, ஆனா என்ன இயேசுன்னு சொல்லிடாது. ஒரு ஆள் நான் இயேசுவா வாழலாம், இயேசுடைய சுபாவம் அப்படின்னு வெளிப்படலாம். அதுக்காக என்ன நான் இயேசுன்னு சொல்றது தெரியாட்டாரு. என்ன இவர் பிரசங்கம் பண்ணுங்கிற பாஸ்டர் நான் இயேசு என்று சொல்லுவேன், நான் இயேசுதான், நான் இயேசு என்று யாருக்கு தெரியும் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்ப நான் அப்பாண்ட சுபாவம் எங்களை இதுக்கெல்லாம் அப்பாண்ட சுபாவம் வெளிப்பட வேணும், அதுவே கஷ்டம். அப்பா மாதிரி வாழ வேணும், அது கஷ்டம். ஆனா நான் அப்பான்னு சொல்லுவேன். இப்ப என்னுடைய அப்பாவை நான் தான் அப்பான்னு சொல்லலாம். எனக்கு அப்பா இருக்கிறார், அவர் தான் நான் சொல்லலாம். அவருடைய சுபாவம் என்று இருக்கலாம். அப்படியே அப்படி நினைக்கிறதோ ஓகே. அதைத்தான் நான் சொல்றத எனக்கு உடன்பாடு தான். நல்ல கேள்வி, நல்ல ஒரு விஷயம் சொன்னது. நான் 2-3 கேள்விகள் கேட்கிறேன், அதை வச்சு நீங்கள் வித்தியாசப்படுத்த பாருங்க. சில 1-2 வசனம். இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன், 38-30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முன்குறித்தவங்களை அழைச்சிட்டாரா? அழைச்சிட்டாரு. அழைத்தவங்களை நீதிமானாக்கிட்டாரா? நீதிமானாக்கிட்டாரு. இனிமே நடக்கிறது இல்லைல்ல, நடந்தாயிற்று. எவர்களை நீதிமானாக்குனாரோ அவரை என்ன பண்ணிட்டாரா? மகிமையும் படுத்தியும் இருக்கிறார். இத எதோட ஒப்பிட்டு பேசுறாருன்னா 29ஆம் வசனம். அத வாசிட்டா இது புரியும். என்ன? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரன் யாரு? நம்ம மூத்த அண்ணன் யாருன்னு இந்த வசனம் சொல்லுது. தம்முடைய குமாரன், தம்முடைய என்று சொல்ற நபர் யாரு? தம்முடையான்னு இருக்குல்ல, அந்த தம்முடைய யாரு? பிதா. குமாரன். பிதா தம்முடைய குமாரனை அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்களாம். அந்த நிறைய பிள்ளைகளுக்குள்ள அந்த அநேக சகோதரர்கள் பிள்ளைகளா இருக்காங்க. அல்ல மூத்தவரா யாரு இருக்காரா? இயேசு. இப்ப முன்குறித்தார், அறிந்தார், மகிமைப்படுத்தினார், அழைத்திருக்கிறார், இப்படி எல்லாம் பாத்தீங்கல்ல. இத யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இது நடக்கணும்னு நினைக்கிறார்? அப்ப நாமெல்லாம் யாருடைய சாயல்? 100%. இந்த இடத்துல யாருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படின்னு இருக்கு? அவர்களை தமது குமாரன் யாரு? தமதுனா பிதா. பிதாவின் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு அப்ப நம்மள எல்லாரையும் முன்குறித்திருக்காரா? எதுக்காக முன்குறித்திருக்காரு? அப்ப நாங்க மாற மாற யாரா மாறுவோம்னு இந்த இடம் சொல்லிருக்கு. எப்படி யாரா மாறுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தப்பு சரியா ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். நீங்க மாற மாற யாரா மாறுறீங்க அப்படின்னு இந்த இடம் சொல்லுது. நீங்க டோட்டலா யாரா மாறிடுறீங்க? நாங்க யாருடைய சாயலா மாறுவீங்களா? இப்ப ஆதாம் ஏவாளையும் ஆதியாகமத்துல நாம வாசிக்கிறல்ல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் சிருஷ்டிப்போமாக. அவங்க 2 பேரும் ஆண் யாருடைய சாயல், பெண் யாருடைய சாயல்? இல்ல, நமதுன்னு சொல்லும் போது திரியேக சாயல் தான். ஆனா திரியேக சாயல்ல ஒரு ஆள இவரை பாரிதான் இருக்கணும்னு சொல்லி முன்குறிக்கிறாங்க. அந்த நபர் யார் சாயல் இப்ப வாசிச்சோம். திரியேகத்துக்குள்ள ஒரு ஆண் யாருடைய சாயல், ஒரு பெண் யாருடைய சாயல்?
ரெண்டு பேருமே யாரு சொன்னா? யாரு சொன்னாரு? ரெண்டு பேருமே வீழ்ச்சிக்கு பின்னாடிதான் என்ன சொல்லுவாரு? சர்ப்பத்தை பார்த்து, ஓ நில இப்படி ஆக போகுது விளைவு. புருஷனை பார்த்து சொல்லுவாரு, ஓ சாயல் எதா மாற போகுது, நீ கிறிஸ்துவின் சாயலா இருக்காது, நீ இதை பண்ணனாலும் உன் சாயல் யாரு? நீ எதுலதான் திருப்தி அடைவ? அந்த சாயல் சரியில்லாட்டி நீ ஒரு மாதிரி ஆயிடுவ. அந்த சாயல் சரியா இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப. எதை சொன்னாரு? 3ல 2வது வசனம். 2 கூட இல்லம்மா, நான் கொஞ்சம் கீழே இறங்குறேன். 16ல அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவ ஆசை யார் சாயலா இருக்கும்? இவ சாயல் இங்க பலத்த அந்த பங்கு பெற்று வீழ்ச்சியின் பின்னாடி அவட சாயல் யாரு பக்கம் மாறுது? புருஷன் பக்கம் மாறுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவ சாயல் யாரு? கிறிஸ்து. புருஷனுடைய சாயல் இங்க பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியும் பூமி உன் நிமித்தம் சாகிய, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தின் அதன் பலனையும் புசிப்பா. இதை எதை பத்தி பேசுறாரு? ஆணுக்கு எதை பத்தி பேசுறாரு? வேலையை பத்தி பேசுறாரு. அப்போ ஒரு ஆணுடைய சாயல் யாரா மாறிட்டு வீழ்ச்சிக்கு பின்னாடி? வேலையா மாறிட்டு. இது பெரிய ஒரு ட்ரூத் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய சாயல் யாரா மாறிட்டு? கல்யாணம் கட்டணும். ஒரு பெண்ணு டிஸ்டர்ப் ஆகுறானா அது எதுக்காக ஆகுவா சொல்லுங்க? ஒரு ஆண் டிஸ்டர்ப் ஆகுறானா எதுக்காக ஆகுவான்னு சொல்லுங்க? சந்தோஷம். ஏன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு, வேலை இருந்து பணம் இருந்துச்சுன்னா புருஷனுடைய இருதயத்தின் நிலை ஏறுறது இறங்குறதும், புருஷனைத்தான் எப்பொழுதுமே நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவரை செய்வதற்கு காரணம் என்னன்னா அவள்கிட்ட இருந்துதான் இவர் திருப்தி அடையும். இது வீழ்ச்சியின் சாயல். இல்லைங்க, தமிழ் கலாச்சாரத்துல புருஷன் தானுங்க கண் கண்ட தெய்வம், அது எதுவுமே நான் சொல்லல. கணவன் உனக்கு தலைமை அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. அது ஒரு பிக்சர். ஆனா புருஷன் பக்கமே நீங்க வாழ்ந்தீங்கன்னா, புருஷன் இறங்குனா நீங்களும் இறங்கிருவீங்க, அவர் ஏறுனா தான் நீங்க ஏறுவீங்க. ஆனா கிறிஸ்துவே நீங்க சாயலா வச்சிருந்தீங்கன்னா, புருஷன் இறங்கும் போது நீங்க அவரை. ஆனாதான் பவுல் அதை எழுதினாரு, ஒரு அவிசுவாசி நிமித்தம் ஒரு விசுவாசியாகிய மனைவி கட்டுனானா நீ கிறிஸ்துவின் சாயல்ல இருக்க, உன் புருஷன் என்னவாவாரு? ரட்சிக்கப்பட்டாயிற்று, அவர் சுத்தமானவள். உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் அசுத்தம் அல்ல, உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் சுத்தம். சரி, அவங்க கேட்ட கேள்விக்கு நாங்க வாரோம். இப்ப பாருங்க, எல்லாரும் யாரு சாயலுக்குள்ள வரணும்னு நீங்க ரோமர்ல வாசிச்சீங்க. இப்ப எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்ப திரும்ப எங்கதான் வாரீங்க? நம்ம சாயல் யாரு? நாம யாரா மாற்றப்படுறோம்? இதத்தான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவேனில். அப்ப பவுல பார்க்கும்போது பவுலா இல்ல அவனை கிறிஸ்துன்னு நீங்க சொல்லுவீங்களா? பவுல பார்க்கும்போது பவுல் அந்த இடத்துல எப்படி சொல்றாரு? இனி நீ என்ன கேட்டு நீயா வாழ்றன்னு கேட்டா அவன் கிறிஸ்து தான் வாழ்றாரு அப்படின்னு பவுல் சொல்லுவாரு. நான் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய வசனங்கள் இதுக்கு நான் ஒரு கோர்வையா கொண்டு போடலாம். பட் அப்படி துணிக்கைகளா காட்டுறேன், நீங்க சேர்ந்து பேசுங்க. அந்த கேள்வி அர்த்தம் உள்ள ஒரு கேள்வி. இந்த இடத்துலதான் நிறைய பேர் வேற மாதிரி உங்களை கை காட்டலாம், அல்லது உங்களை விட்டு பிரியலாம், அல்லது உங்களை தள்ளி வைக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சேர்ந்து இதை திட்டமிட்டணும், இந்த வசனத்தை ஒர்க் பண்ணணும். இது மாதிரி சில இன்னும் வாக்கியங்களை நான் உங்களுக்கு காட்டலாம். யோவான் 14:20 வாசிமா. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இப்ப இதை பார்க்கும் போது எப்படி இருக்கு?
கிறிஸ்து யாருக்குள்ள வந்து இருக்கிறதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு பிக்சர் உங்களுக்கு வருது, எப்படி தோணுதோ? நான் கேள்விதான் கேட்கிறேன், நான் பதில் சொல்லல, நீங்க தான் பதில் சொல்றீங்க. கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்குது இந்த நாட்டுல. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த நாள்ல நீங்க என் நாமத்துல வேண்டிக் கொள்ளுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நீங்களே என்ன பண்ணுவீங்களா? 16:26 அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே உங்களுக்காக நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் உங்களுக்காக. இதெல்லாம் பார்க்கும்போது பிதாட நோக்கம் என்னன்னு நமக்கு புரியுது. இயேசுவைய இப்ப சில நேரம் மூத்த பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, வீட்டுல மூத்த பிள்ளை நல்ல பையனா இருந்தா, உங்க அண்ணன் மாதிரி இருடா, அண்ணன் போல இது, வர வர உங்க அண்ணன் மாதிரியே வாரடா, அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. இயேசு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி உறவுல இயேசு நின்னார்னா, இயேசு தனி நபர் தான். நபர் தன்மையில அவர் தனித்துவமானவர். ஆனா சாயல்ல நானும் நீங்களும் போய் நின்னா யாருடைய சாயலுக்கு நிகரா இருப்போமா? ரெட்ட பிள்ளை மாதிரி இருப்போமா? உருவ தோற்றம் மட்டும் நினைக்காது, உருவ தோற்றம் இல்ல அது. ஆனா அந்த பரிபூரணத்துல இயேசு யாரு இவனை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு நாட்கள் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில எத்தனையோ சிஞ்சர்கள் வந்தாலும் அவங்க அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள பார்த்து அது முதற்கொண்டு சீஷர்களுக்கு என்னென்று அழைக்கப்பட்டுச்சான்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து அவன், அதோட அர்த்தம் என்னது? பவுல் வந்ததை பார்த்தோன்னே இவங்க வந்து பவுலா அவனா இவரா, அவனா இவரான வித்தியாசம் காட்ட முடியாம சொல்லிட்டாங்க, கிறிஸ்து அவன் அப்படின்னு. நான் டெம்பிள் ஆஃப் நாங்க கிறிஸ்துவின் தேவாலயம் என்ற இடத்துல நான் பேசியிருக்கேன் அந்த செய்தி. பவுல பார்க்கும்போது அவங்களால வேறு கண்டுபிடிக்கவே முடியல, இது கிறிஸ்து அவன் சொல்லிட்டார். அதான் கிறிஸ்தவர்கள். கேட்ட கேள்விப்படி எங்கன வந்து அது திரிக்கப்படுது, எந்த இடத்துல சரியா வரும்னா, இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்த இந்த பெந்தேகோஸ்தே வட்டாரங்கள்ல அல்லது சமுதாயத்துல நாங்க பார்த்தது, நிறைய பேர் தங்களை தாங்களே நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவங்கன்னா, பைபிள்லே சொல்லியிருக்க அநேக கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க. கிறிஸ்துன்னு பேரும் வச்சிருந்தாங்க, கிறிஸ்துவா தங்களை பொய்யான அற்புதம் எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. அது வந்து மாய வித்தைகள், டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்காது, டிவைன் ஹீலிங் இருக்காது, தெய்வீக அற்புத அடையாளமா இருக்காது. மாய வித்தைகளினால யுக யுகமா இதுவரைக்கும் எத்தனையோ கிறிஸ்துக்கள் எழும்பி இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தன் நான் எழும்பி உங்ககிட்ட நான் மட்டும்தான் கிறிஸ்து அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த இடம் வரக்குள்ள அந்த விஷயம் ராங். புரியுதா? நான் தான் கிறிஸ்து, நான் தான் அந்த மெசியா. ஆனா நம்ம பேசுறது என்னன்னா, நாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவா இருக்கிறோம். அவன் சொல்றது எப்படின்னா, நீங்க சொன்ன அந்த அடையாளம், இப்ப ஷர்மிலன் இருக்காரு, அவர் சொன்னதே தான், அவங்க அண்ணன் சொன்னது. ஷர்மிலன் அப்பா இருக்காருன்னா, ஷர்மிலன் அப்பாவாகலாமா? ஷர்மிலன் அப்பாவாகலாமா? கேள்வியை கேளுங்க. ஷர்மிலன் வாழ்க்கையில அப்பாவாகலாமா? அப்பாவா ஆகலாம். எப்படி அப்பாவாகலாம்? அவருக்கு பிள்ளை பிறக்கும் போது அவர் அப்பா ஆகிறார். ஆனா அவங்க அப்பாவுக்கு அப்பாவாகலாமா? ஆக முடியாது. அதேதான் நான் இயேசு சொல்றாரு, உங்க வேத வாக்கியம் சொல்லவில்லையா நீங்க தேவர்கள் என்று அறிவீர்கள்னா, இன்னைக்கு நாங்க தேவன்னு சொன்னோன்னு நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா, என் அப்பாவுக்கு நான் அப்பா கிடையாது, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அந்த தேவனுக்கு நான் தேவன் அல்ல. ஆனால் அவருடைய கோத்திரம், அவருடைய மரபு இருக்கிறபடினால் நான் தேவ ரகம், நான் ராஜரீக ஆசாரியத்துவம், நான் தேவனாகலாம், நான் கிறிஸ்துவாகலாம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவ அல்ல, நான் தேவனுக்கு தேவன் அல்ல, என் அப்பாவுக்கு அப்பாவல்ல, ஆனா நான் அப்பாவாகலாம்.
அந்த சாயலுக்கு தான் நம்மளை, அது எப்படின்னா ஒரு நூலிலை தான் வித்தியாசம். அதை புரிந்து கொள்றதற்கு ஆரோக்கியமான உறவுல இருந்தா அது புரியலாம். இவங்க எப்படி ட்ரை பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி கேக்குதுன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படியே நான் கிறிஸ்து நம்ம வளர்ந்த சபையில சொல்லிட்டாங்கல்ல, நான் கிறிஸ்துன்னு சொன்னாலே அந்த கள்ள கிறிஸ்துக்களை காட்டியே நமக்கு காட்டணும்னா, நான் கிறிஸ்து சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நானும் விழுந்து போனவன் ஆயிடுவோமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. அது எப்படி இருக்குன்னா, உண்மைக்குமே அவருடைய சாயல் என்ன பங்கெடுக்க விடாம இருக்கு. ஆனா ஒரு இடம் வித்தியாசப்படுது இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது. ஆம், சர்வ சிருஷ்டியும் கற்ப வேதனைப்படுகிறது, தேவகுமாரன் வெளிப்படும்படி. எப்படியான தேவகுமாரனா? கிறிஸ்து இயேசுவின் வளர்ச்சிக்கு நிகரான தேவகுமாரன். இந்த பூமியில நீங்கள் தான் கிறிஸ்துக்கள், ஆனா நீங்கள் தான் தேவர்கள். நான் மட்டும்தான் தேவன், நான் தான் கிறிஸ்து. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த கிறிஸ்து நான் தான். அந்த இடம் போகும்போது அதான் என்னுடைய ஜெசுவடியான் அண்ணன், நான் அவரோட பேசும்போது சொல்லுவாரு, எனக்கும் ஜீசஸுக்கும் ஒரே எழுத்து தாண்டா வித்தியாசம். ஜீசஸுக்கு JESUS, ஜேசுக்கு அந்த கடைசி எஸ் வராது. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்னுடையவனால உனக்கு தெரியும், நீ எப்படி என்ன வச்சிருக்க? இயேசுவ வைக்க வேண்டிய இடத்துல இயேசுவ வச்சிருக்கேன், ஜேசுவ வைக்க வேண்டிய இடத்துல ஜேசுவ வச்சிருக்கேன். அதை இதை மாத்திக்கொள்ளாத. அதனால நீங்க எல்லாரும் கிறிஸ்து தான், நீங்க எல்லாம் தேவர்கள். அப்படி நாம ஆப்ரேட், அப்படிதான் கடவுள் நம்மள படைச்சார். அப்படி நாம செயற்பட்டாதான் இந்த வீழ்ச்சியின் உலகத்தை தேவ ரகமான அந்த நிலைக்கு கொண்டு வரலாம். மரணத்தை அப்பதான் நீங்க தேவனா ஆப்ரேட் பண்ணாதான், கிறிஸ்துவ ஆப்ரேட் பண்ணாதான். யாரெல்லாம் கிறிஸ்துவ ஆப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் மரித்தோர் உயிரோட எழுப்புறாங்க. கிறிஸ்துவ ஆப்ரேட் பண்ணாம அந்த ஒரு இடைவெளி நம்ம சிந்தையில இருந்துச்சுன்னா, ஒரு பிசாசை திரத்தும் பொழுதோ, ஒரு அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுதோ, மரித்தோர உயிரோடு எழுப்பும் போதோ ஒரு மனசுல வரும், என்னதான் இருந்தாலும் கிறிஸ்து மாதிரி நான் இல்ல, நான் இன்னும் ஜெபிக்கணும், நான் இன்னும் உபவாசம் எடுக்கணும்னு சொல்லும் போதே தேவ அன்பை விட்டு நாங்க பிரிக்கப்பட்டவங்களாக நம்ம நாமளே சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அங்க போய் நான் நிக்கும் போது, நான் கிறிஸ்துவாகவே நிக்கிறேன் அப்படின்னு எனக்கு அந்த உணர்வு வருது தெரியுமா? அப்பதான் மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க, அற்புத அடையாளங்கள் நடக்குது. அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். ஜேசு என்ற ஒரு நாமம் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து. எனக்கு ஸ்கூல்ல, என் பைபிள் காலேஜ்ல சென்னையில படிச்ச என் நண்பன் தூத்துக்குடியில இருக்கான். அவன் பேர் இயேசு பாலன். அவனே நாங்க ஜேசு ஜேசுன்னு பைபிள் காலேஜ்ல கூப்பிடுவோம். இப்ப நான் அவனோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். டே ஜேசு சொல்றா, சொல்லு இயேசு பாலா, இப்படி ஏதாவது அவனோட பேசிக்கிட்டு இருக்கோமா, அந்த டைம்ல என்னுடைய உணர்வுல யாருதான் இருப்பா? இந்த ஜேசு. ஆனா நான் தியான நிலை அடைகிறேன், ஜெபிக்கிறேன், அற்புத அடையாளங்களை செய்ய போறேன், ஆராதிக்கிறேன். அந்த டைம்ல நான் ஜீசஸ் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த ஜேசுபாலன் ஞாபகம் வர மாட்டேன். அப்ப நான் ஒரு அற்புதம் செய்யறேன்னு வைங்களேன், இயேசுன்னு சொல்லும் போது ரெண்டு பதமும் ஒண்ணுதானே, அவனும் ஜேசு இதுவும் ஜேசு. எப்படி அற்புதம் நடக்குது? ஏனென்றால் அது பதத்தினால் அல்ல, அது உணர்வினால். நான் அந்த உணர்வை உணரும் பொழுது, இயேசுவின் நாமத்துல, இப்ப நாங்க இயேசு ரத்தம் இயேசுவின் நாமத்துல மந்திரம் மாதிரி சொன்ன அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. ஆனா ஒரு மந்திரம் சொல்லுவாங்களே, அண்டாக்கா கசும், அந்த மாதிரி மந்திரம். இயேசுவின் நாம மந்திரம் கிடையாது. ஏன்னா இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னோன்னா அசுத்தாவி பலார்னு அடிக்குது பாஸ்டர். ஏன் அடிக்குதுன்னா அது பதமா யூஸ் பண்றனால. பைபிளை தூக்கி வச்சோன்னு வீசுது. ஆனா நீங்க அங்க போகும்போது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே நீர் வாழ்கிறார், நான் என் சரீரத்தை அவருக்கு அவைலபிளா கொடுத்திருக்கேன்னு சொல்லும் போது நீங்க அப்படியே போய் நிக்கும் போதே நடக்குது. காரணம் என்னன்னா அந்த உணர்வு.
உணர்வு. ஏன்னா இயேசு வாழ்ந்த நாட்களே நிறைய இயேசுக்கள் இருந்தாங்க. இயேசு என்ற பேர்ல மரியாட்கள் நிறைய இருந்தது கூட, இயேசுக்களும் நிறைய இருந்தாங்க. ஆனா இந்த இயேசு சொல்லும் போது ஏதோ நடக்குது. ஏன்னா அது உணர்வு. இயேசு என்று நாங்கள் சொல்லும் பொழுது அந்த 100% அந்த சாயலை உடைய அவர் சொன்ன மாதிரி குணத்திலும் என் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப சிந்தை கிறிஸ்து இயேசுவா இருந்தா நான் யாராதான் அப்ப இருக்க முடியும்? என் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையா இருந்தா நான் யாரா மாறிடுவேன்? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்லி கொடுக்குறனா கூட இருக்கலாம். நீங்க என்னை விட வேகமா இருக்கலாம். அதை குறிச்சு சந்தோஷப்படுவேன். சொல்லுங்க, இப்ப நான் பேசினதுல ஓகே, நீங்க பேசுறதுல தெளிவு விளங்கி இருக்குது. ஆனா நான் கேட்ட இப்ப நான் இயேசுல வெளிப்படுற காரியம் போது என்னையும் வெளிப்படும். அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுல என்ன ஆண்ட பிதா இயேசு கொண்டு என்ன காரியம் செய்யறாரோ அதை செய்யறதுக்கு எனக்கு அந்த சாயலும் அந்த தகுதியும் இருக்கு. அதை பிதா கொடுத்துருக்கேன். ஆனா நான் இயேசு கொண்டு சொல்றதுதான் எனக்கு நான் இயேசுன்னு சொல்றது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் உங்களுக்கு வருது? ஏன் சொன்னா என்ன அப்படின்னு வருது? சொல்லக்கூடாது இல்லை, சொல்லலாம். இப்ப அப்பாவுக்கு அதிகாரம் எனக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை அவ கொடுத்துருக்கிறேன். வேண்டிய அப்பாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அவ்வளவு அதிகாரம் அந்த அவர்கள் இருக்கிற பவர் போட்டு எனக்கு இருக்கு. அப்பா ஒரு அதிகாரியா இருந்தா அவர் என்ன அதிகாரத்தோட காரியங்கள் செய்கிறாரோ கட்டளை இருந்தாரோ அதே அதிகாரம் எனக்கு அவர் கொடுத்திருந்தால் அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படலாம். ஆனா அவர் தான் நானும் செயல்படலாம். இப்ப அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா வந்து எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. நீ இதை செய்யலாம் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ எனக்கு எப்படி கீழ்படுகிறீங்களோ அதே மாதிரி எனக்கும் கீழ்படுகிறோம். அப்பா எனக்கு அதிகாரம். ஆனா நான் அப்பான்னு சொல்லி கொண்டு போறதுதான் நான் கொஞ்சம் நான் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம்னு இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்க நீங்க? அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இருக்கிறோம். அவரை மாதிரியும் நாம இருக்கிறோம். அவரை மாதிரியும் நாம செயல்படுறோம். இயேசுவ மாதிரியும் நாம செயல்படுறோம். அந்த அதிகாரம் கேள்வி வந்து என்ன சொல்லலாம்? என்ன கேட்கல கேட்கல. நீங்க சொல்லுங்க, ஜோக் அடிக்கலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இங்க இப்ப அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம இருக்கிறோம்னு சொல்லும் போது நீங்க ஒரு இடத்துக்கு வாரீங்க இப்படிதான் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. எந்த இடத்துலன்னா நான் திரும்பவும் எந்த இடத்துல நீங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்க திரும்பவும் நான் உங்ககிட்ட இருந்து கேட்க எதனால நான் கிறிஸ்து இல்லை என்பதை எதனால சொல்றீங்க? ஓகே, எது இல்லன்னு சொல்றீங்க? எதனால இல்லன்னு சொல்றீங்க? இல்லைன்னு சொல்ல வரல. இல்ல, இப்ப ஷர்மிலன் ஒண்ணு சொல்லும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றீங்கல்ல, அதை என்னால அக்ரி பண்ண முடியலன்னா அந்த விஷயம் எது அப்படின்னு அந்த கேள்விய எங்களை உருவாக்கி இருக்கிறார், முன்புறத்தி இருக்கிறார். குமாரனுக்கு ஒப்பாக எங்களை அவரும் குமாரனுக்கு எப்படி குமாரனுக்கு எப்படி அவர் உரிமை கொடுத்தாரோ எவ்வளவு கொடுத்தாரோ அது அனைத்து உரிமையும் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒப்பாக எங்களுக்கு மூத்த சோதரனா இருக்கார் கிறிஸ்து. அது ஓகே, அது அந்த விஷயத்திலே ஓகே. அவர் தான் நான் என்று சொல்றதுதான் அதுதான் அந்த குழப்பம். நான் சொல்றது எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுதுதான் திரும்பவும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எந்த இடத்துல அவர் தான் நான் சொல்றது டிஸ்டர்ப் ஆகுது? இவர் வந்து என்னத்தை கேட்டவரண்டா, என்னதான் இந்த கேள்வி கேட்டவர் முதல்ல வந்து ஒரு பிள்ளை. அப்ப அந்த பிள்ளைக்கு பர்த்டேக்கு வந்து இப்ப மாமா வந்து அந்த பிளஸ் பண்ண மாதிரி சொல்லித்தான் வந்திருக்கிறாரு. இப்ப நாங்க 2
விண்ணப்பமா கேட்கறது இல்ல, நாங்க அந்த பிள்ளைய எப்படி இருக்கணும்னு சொல்லி பிளஸ் பண்ணணும் இல்லை அப்பாக்குள்ள சொன்னவர். அந்த அதுக்கு முதல் பிரசங்கம் எடுக்கக்குள்ள சொன்னவர், இப்ப நான் இயேசுவா இருக்கிறேன், நாங்க எல்லாம் இயேசுவா இருக்கிறோம். இப்ப நாங்க ஒருத்தரை பார்க்க போறோம்னு சொன்னா அவங்கள இயேசுவா நினைச்சுதான் பார்க்கணும். அப்ப நாங்க கனம் கொடுக்க பார்ப்போம், தேவையில்லாத அவாய்ட் பண்ணுவோம், அதெல்லாம் சொல்லிட்டு அப்ப அந்த பிள்ளைய நீங்க பிளஸ் பண்ண போறீங்க. இப்ப இந்த பிள்ளைய நீங்க இயேசுவா பார்த்துக்கிட்டே 2 பிளஸ் பண்ணுவீங்க, பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அது இயேசு அவளுக்குள்ள வாழுறார், அவராகவே இருக்கிறாள் என்னபடியா நீங்க பிளஸ் பண்ணுங்க என்று சொன்னவர். அப்ப அவர் அதை டிஸ்டர்ப் ஆயிருக்கார். அதுலதான் அது பிள்ளை தானே, பிள்ளையத்தானே நாங்க பிளஸ் பண்ணணுமே, இயேசுன்னு சொல்லி அந்த பிள்ளை இயேசுக்கு பிளஸ் பண்ற மாதிரி செய்வோம். அதுக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இன்னொன்னையும் காட்டுறேன். அது வாங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இந்த 3 வசனத்திலையும் அடிக்கடி வார வசனம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 3லயும் ஒரு வசனம் திரும்ப திரும்ப வந்திருக்கு. 2லயும் 3லயும் சாயல். இப்ப நாங்க முதல்ல என்னதான் பேசிட்டு இருக்கோம், சாயல் தானே. தேவ சாயலாக உண்டாக்கினார் மனுஷனா. ஆதாமே ஏவாளை என்ன சாயலா உண்டாக்கினார்? 1வது வசனம், அவனை உண்டாக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாரா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். அப்ப ஆதாம் யாருடைய குமாரன்? பைபிள்ல இருக்குதா? மத்தேயுல எடுக்காதீங்க, இருக்கு. ஆதாம் தேவானால் உண்டானவன் தான் இருக்கு. சரியான மொழிபெயர்ப்பு ஆதாம் இஸ் த சன் ஆஃப் காட்னு தான் இருக்கு. ஆதாம் தேவனுடைய குமாரனா இல்லையா? அப்ப மனித குலமே யாருடைய குமாரர்கள், குமாரத்திகள்? அந்த அந்த அடையாளத்துலதான் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. வரும்போது ஆதாம் என்ன பண்ணா? 3வது வசனத்துல தன் சாயலாகவும். ஆதாம் யார் சாயலாக படைக்கப்பட்டான்? தேவ சாயலின்படியும். ஆதாமுக்கு பிறக்கிற மகன் யாருடைய சாயல பிறக்கிறான்? அவன் யார் சாயலா பிறந்திருக்கணும்? ஏன் ஆதாமின் சாயல் அவன் பிறந்தான்? ஏன்னா மனித குலம் தேவ சாயல்ல இருந்து வீழ்ச்சியின் சாயலுக்குள்ள போனபடினால ஆதாமுக்கு பிறக்கிற பிள்ளை எல்லாம் என்ன சாயல்ல பிறக்குது? இப்ப உங்க பிள்ளைகள் வீழ்ச்சியின் சாயல பிறந்தனால நமக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் எந்த சாயலுக்குரியவங்களாகத்தான் வந்து கொண்டிருக்காங்கன்னு இந்த வசனத்தின்படி சொல்லுது. ஆதாம்ட சாயலுக்குள்ளாக இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் யார்ட சாயல் ஆகணுமா? தேவ சாயல்னா யாரு சாயல்? குமாரன் யாரு பேரு? கிறிஸ்துவின் சாயல். அப்ப உங்க கையில இருந்தது யாரு சாயலா மாறணும்னு சொல்லி சர்மிலான் சொன்னாரு? உங்க சாயல் யாரு சாயலா இருக்குன்னு நினைச்சு பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆமா, கிறிஸ்துவை எப்படி நீங்க பாக்குறீங்களோ, கிறிஸ்துவா எப்படி உணர்றீங்களோ உங்க பிள்ளைகளை. ஏன்னா நாங்க சமுதாயத்துல சொல்றோம்ல, பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு. பிரதிஷ்டை என்பது இதுதான். என் பிள்ளை வீழ்ச்சியின் சாயல்ல இருக்கு, நான் கொண்டு வந்து தேவ சாயலுக்கு கொடுக்குறேங்க. ஆனா நீங்க கிறிஸ்துவின் சாயல உடையவங்களா ஆயிட்டீங்கன்னா இனி உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சாயல தான் பிறக்கும். அதனால ஷர்மிலன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து இந்த வசனத்தின்படி பிரபாக்கு அங்கீகரிக்க முடியுமா இல்லையா? நான் இப்ப பேசினதின்படி வெளிப்பாட்டு. இப்ப மக வந்து யார உங்க மண்டியில உட்கார்ந்து இருக்கா? அதுதான் சொல்றேன்.
எங்க சுத்தினாலும் நம்ம சாயல் தான் மேட்டர். அதை நான் இன்னும் உங்க கூட பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா உங்களுக்கு சில ஏரியா இப்படி 3 வட்டம் இருக்கும். இந்த 3 வட்டத்துல இது வெள்ளை, ஒயிட், இது பிளாக். வெள்ளையும் பிளாக்கும் சேரும்போது என்ன ஏரியா? கிரே. ஓகே. சில விஷயங்கள்ல பயணிக்கும் போது எங்க வந்திருப்பீங்க? நீங்க வெள்ளையை அடைஞ்சிருப்பீங்க சில வெளிப்பாடுகள். சில விஷயங்கள் ஐயோ அந்த ஏரியாவே நான் இப்போதைக்கு வரலன்னு பிளாக்காவே இருக்கு. சில ரெண்டும் கலக்கும் போது இப்ப பிரபாக்கு இருந்த மாதிரியும் சில ஏரியாக்கா கிரே. புரியுதா? ஓகே. இப்ப வெள்ளையா இருக்கிறத வெள்ளையா வச்சு வாழுங்க. பிளாக்கா இருக்கிறது நாளைக்கு வெள்ளையா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க பயணிக்கிறது ஒரு உறவின் ரீதியான பயணம் தானே. கிரேயா இருக்கிறதுல ஜெபிங்க. பிளாக்கா இருக்கிறது கூட நீங்க ஜெபிங்கன்னு சொல்லல. எதுக்காக ஜெபிக்க சொல்றேன்? உங்களுக்கு கிரேயா இருக்குதுன்னா அதுக்கு ஜெபிங்க. அப்பா, இவரை வாழ்க்கையில நீங்க ஒரு மெய்ப்பனா தந்திருக்கீங்க, ஒரு தகப்பனா தந்திருக்கீங்க. இவருடைய சத்தம் எப்பொழுதுமே இவர் எங்களுக்கு நல்லதை மட்டும்தான் தருவாரு. ஆனா இது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த விஷயம் என் நம்பிக்கையில ஒரு ஷேக் உண்டாக்குது. அது அவருக்கு புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்கே நீ போதகனா இருக்க, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க இஸ்ரவேல் இலங்கைக்கே போதகரா இருக்கலாம், PhD முடிச்சிருக்கலாம் நம்ம. ஆனா அந்த ஏரியால நம்ம கிரேல இருப்போம், நிக்கோதேமு மாதிரி. அப்ப கேட்கணும், எனக்கு புரிஞ்ச மொழியில என்கிட்ட பேசுங்க. நான் ஏன்னா நீங்க உங்க நன்மைகள்ல எதுலையுமே நான் வேணான்னு சொல்லல. இது உங்களிடத்துல வந்ததுதான் எனக்கு இன்னும் அதுல வெளிச்சம், எனக்கு புரியுற பாஷையில இருதயத்துக்கு வேணும் அப்படின்னு கிரே ஏரியாக்கள்ல நீங்க ஜெபிக்கணும். அப்படிதான் நான் பயணம் பண்ணேன். அப்ப ஒரு நாள் லைட் தெரியும் உங்களுக்கு, அது வெள்ளையா மாறும். ஓகே, கண்டிப்பா. ஏன்னா பிரபாக்கோ நான் ஒரு முடிவை கொடுக்கணும், நான் சரியான பதில் கொடுக்கணும், நான் பெரிய விஷயம் தெரிஞ்சவர், அந்த எண்ணத்துல நான் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது என்ன நிரூபிச்சு காட்டுற மாதிரி நான் பெரிய நபர் இல்லை. உறவுகளுக்குள்ள ஒருவர் தாங்கணும்னா அவங்க இடத்துக்கும் நாங்க இறங்கணும். சில நேரங்கள் அந்த விஷயம் அவர் கேட்டது தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அத கேள்வி நல்லதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி உங்களுக்குள்ள கேள்விகள் எழும்புதுன்னா, நான் இப்ப சொன்னேன்ல, ஜெபிக்க சொன்னேன், சேர்ந்து பேச சொன்னேன். ஆனா இது நிமித்தம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. நிறைய பேர் அங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. நீங்க தான் எது உங்களுக்கு கேள்வியா இருக்கோ அதுல வெளிச்சம் அடையும் போது, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்துவாயாக மாதிரி மேன்மையா பேசுவீங்க. ஏன்னா அது நான் என்னோட லைஃப் மெசேஜ் ஆக்குன விஷயம் நீங்க சொல்லுவீங்க. எனக்குள்ள இருந்து நீங்க உங்க பவுல் அப்படித்தானே, சவுலா இருந்தான். ஆனா அவனுக்கு அந்த வெளிச்சம் வந்தோன்னு பவுலா மாறி பேசுற மாதிரி அந்த விஷயத்துல நீங்க முக்கியமான நபரா இருப்பீங்க. அதனால கேள்விகள் எல்லா கேள்விகளையும் தட்டி கழிக்க கூடாது. ஐ எம் ரெஸ்பெக்ட் யூ, உங்களை மதிக்கிறேன், கனப்படுத்துறேன். ஆல்சோ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, உங்களை குறிச்சு பெருமைப்படுறேன்.